இந்தியாவில் சென்னை, பெங்களூரு, கொல்கத்தா, மும்பை உள்ளிட்ட நகரங்களில் அதிக அளவில் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் ஐடி வேலை வேண்டுமென்றால் பெரும்பாலும் சென்னையில் தங்கி வேலை செய்ய வேண்டிய நிலையே உள்ளது. இதனால் இந்த நகரங்களில் ரியல் எஸ்டேட் மதிப்பு உயர்வு, போக்குவரத்து நெரிசல் என பல நெருக்கடிகளும் காலப்போக்கில் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. இவற்றை சரி செய்யும் வகையில் நாடு முழுவதும் உள்ள 2ஆம் கட்ட நகரங்களின் பட்டியல் வெளியாகியுள்ளது. நாஸ்காம் டெலாய்ட் என்ற ஆய்வு அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 மாநிலங்களைச் சேர்ந்த 25 நகரங்கள் இடம்பெற்றுள்ளன. தமிழ்நாட்டை பொறுத்தவரை கோவை, மதுரை, திருச்சி, வேலூர் ஆகியவை இந்த பட்டியலில் உள்ளன. மனித வளம், உள்கட்டமைப்பு வசதிகள், சுற்றுச்சூழல், புத்தொழில் நிறுவனங்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த நகரங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வெறும் 5 கிலோமீட்டர்ல இப்படி ஒரு லொகேஷன்ல இதுக்கு முன்னாடி எந்த ப்ரமோட்டர்ஸ் லேஅவுட்டே கிடையாது. நான் ஷோர் பண்ணி சொல்றேன். வணக்கம் மக்களே, இப்போ நம்ம இந்த வீடியோல நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம ரிங் ரோடு பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம எங்க நின்று பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்சியோட ஹாட் டாபிக், திருச்சியே உற்று நோக்கிட்டு இருக்க ஒரு கனவு திட்டம், நம்ம மாண்புமிகு அமைச்சர் திரு கே நேருவோட கனவு திட்டம் சொல்லலாம். அந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா செமி ரிங் ரோடு சொல்லுவாங்க. இந்த ரோடோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம தஞ்சாவூர், புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல் அண்ட் கரூர் இந்த 5 ரோடு பைபாஸையும் கனெக்ட் பண்ற வேலை தான் இதோட வேலை. இது ஒரு ஹை கமர்ஷியலான ரோடு. திருச்சியிலே அதிகப்படியான கமர்ஷியல்ஸ் அண்ட் அதிகப்படியான வளர்ச்சியை நோக்கி ஒரு 10 வருஷத்துல இந்த ரோடு எங்க இருக்குன்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு. இந்த ரோடு பக்கத்துல பிளாட்ஸ் இருக்கு, இந்த ரோடு பக்கத்துல வீடு இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்க, விசிட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பாத்துருப்பீங்க. நம்ம இப்ப நின்றுட்டு இருக்க இடம் எங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியே நம்ம நிறைய பேசிட்டு வந்தோம். நம்ம யூடியூப் சேனல்ல எக்கச்சக்கமான டாபிக் பேசியிருக்கோம். நம்ம திருச்சி பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் தான். ஆக்சுவலா இது பஸ் ஸ்டாண்ட் கிடையாது, பஸ் டெர்மினஸ். இதுல இல்லாத விஷயங்களே இல்ல. ஏன்னா அவ்வளவு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ்ல இருந்து மினி தியேட்டர்ல இருந்து உங்களுக்கு பஸ் ஸ்டாப், கமர்ஷியல் வெஹிக்கிள் ஸ்டாப், உங்களுக்கு பிரைவேட் ஓம்னி பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு எக்கச்சக்க விஷயங்கள் பிளான் பண்ணிருக்காங்க. கம்மிங் ஆகஸ்ட் 15th அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒரு டேட்ல நம்ம திருச்சியோட அமைச்சர் நம்ம மாண்புமிகு திரு கே நேரு அமைச்சர் கனவு திட்டம் அது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இந்த மாசம் ஓபன் பண்ண போறாங்க. அதனால ஒரு பாயிண்ட் ஒரு நேரத்துல 10,000 பேர் வந்துட்டு போறது மாதிரி இருக்கு. டெர்க் டெர்மினல் மொத்த லோடு வண்டி அங்க வர்றது மாதிரி. அது பக்கத்துல இருக்கிற நம்முடைய ஏரியாவில் கிட்டத்தட்ட 28 ஏக்கர் 23 ஏக்கர் 28 ஏக்கர்ல ஹோல்சேல் மார்க்கெட் அண்ட் ரீட்டைல் மார்க்கெட் அங்கே கொண்டு வரோம். சாலைகள்லாம் அகலப்படுத்தி இந்த டெர்க் டெர்மினல்லேருந்து மார்க்கெட்டுக்கு போகும்போது ஓவர் பிரிட்ஜ் போட்டு டிராஃபிக் இடைஞ்சல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறோம். அதுக்கடையில் இந்த பஞ்சப்பூர் அந்த பைபாஸ் அதுவும் இப்போது எல்லா இடத்துலையும் அவங்க பணம் கொடுத்துட்டாங்க. என்ஹெச்சில் அதையும் வேலை ஆரம்பிக்க போகிறாங்க. எனவே ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்து இடைஞ்சல் இல்லாத அனைவருக்கும் வசதியாக இருக்கிறது மாதிரி இருக்கு. பெரிய மால் வருது, கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு நம்முடைய மாநகராட்சிக்கு வருவாய் வர்றது மாதிரி மிகப்பெரிய மால் ஒன்று அங்கே வருது. அதோட ட்ரேட் சென்டர் அதுக்கு பின்னால மிகப்பெரிய ட்ரேட் சென்டர் ஒன்று ஏற்பாடு பண்ணிருக்கோம். இதுதான் நடந்தது. இது வந்திருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் மாசம் இந்த மாசம் ஓபன் பண்ண போறாங்க. நான் இப்ப பாத்துட்டு இருக்க இடம் என்னோட பேக்ரவுண்ட்ல தெரியும். அவரோட ஒர்க் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னொரு இடையில இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஓபன் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு ஒர்க் ஃபாஸ்டா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம சைட்டுக்கும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கும் எத்தனை கிலோமீட்டர்னு பாத்தீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வெறும் 5 கிலோமீட்டர் தான். 5 கிலோமீட்டர் தான். இங்க இருந்து கரெக்டா உங்களுக்கு அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 7 நிமிஷத்துல நம்ம சைட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம மணிகண்டம் மார்க்கெட் பார்த்திருப்பீங்க. ஆக்சுவலா நம்ம திருச்சி சென்டர்ல இருக்கு இல்லையா காந்தி மார்க்கெட்டு, அது இங்க ரீலொகேட் பண்ண போறாங்க. அதாவது அங்க இருந்து எடுத்துட்டு அந்த மார்க்கெட்டை இங்க கவர்மெண்ட் இங்க கொண்டு வர போறாங்க. அது எப்ப நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மினிமம் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 2 or 3 months, அதிகபட்சம் ஒரு 6 மாசத்துல அந்த மார்க்கெட்டை இங்க மூவ் பண்ணி எடுத்துருவாங்க, மூவ் பண்ணி வச்சிருவாங்க. இதுல இருந்து நம்ம சைட் எவ்வளவு தூரம் பாத்தீங்கன்னா வெறும் 800 மீட்டர் தான். அதாவது நம்ம மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல, மணிகண்டம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல வெறும் 800 மீட்டர் நம்ம சைட் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. அந்த விஷுவல்ஸ் இந்த ரோடில் விஷுவல்ஸ் நாங்க இந்த வீடியோவிலே காட்டுறோம், நீங்க பாப்பீங்க.
இது 3 தாண்டி தான் நம்ம சைட்டு. கிட்டத்தட்ட பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர்லயும் நம்ம மணிகண்டம் மார்க்கெட்ல இருந்து கரெக்டா உங்களுக்கு ஒரு 700 மீட்டரையும் அமைஞ்சிருக்கிறது தான் இந்த சைட் லொகேஷன். அதாவது பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா முன்னாடி இப்ப பிளாட்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு, சைட்ல முடிச்சிட்டோம். இதோட எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா மினிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 46 பிளாட்ஸ் இருக்கு. இது எக்ஸாக்ட் லொகேஷன் பாத்தீங்கன்னா மணிகண்டம் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்ல 700 மீட்டர்ல வந்தீங்க அப்படின்னா நம்ம ரோட்ல இருந்து கனெக்டா உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைட் அமைஞ்சிருக்கு. இது டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டு பிளாட்ஸ். அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா கேட்டட் கம்யூனிட்டி. உங்க ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். அதுல பார்த்தீங்கன்னா 3 phase EB லைன் வந்துடும் உள்ள உங்களுக்கு. இதுல ஃபெசிலிட்டிஸ் என்ன இல்லை அப்படின்னா எல்லாமே இருக்கு. ஆக்சுவலா பார்க் இருக்கு. இந்த பார்க்கை உங்களுக்கு வீடியோ லாஸ்ட்ல காட்டுறேன். இப்போ ஒரு சைட் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. கம்மிங் 12th சைட் ஓப்பனிங். ஸோ மக்களே மொத்தமே 46 பிளாட்ஸ் தான் இருக்கு. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய ப்ரொமோட்டர்ஸ் வந்து திருச்சியில் உள்ள ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே பஞ்சப்பூர்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் இருக்கும், பஞ்சப்பூர்ல இருந்து 20 கிலோமீட்டர் இருக்கும். எல்லாருமே பஞ்சபுரம் அதை மார்க் பண்ணி சொல்லுவாங்க. நாங்க ரியலா சொல்றோம், பஞ்சப்பூர் மார்க்கெட்டுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் வர லே அவுட் நம்ம லே அவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி எந்த ப்ரமோட்டர்ஸ் லே அவுட்டே கிடையாது. நான் வந்து ஷோர் பண்ணி சொல்றேன். ஏன்னா பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து வெறும் 5 கிலோமீட்டர்ல இப்படி ஒரு லொகேஷன்ல இப்படி ஒரு கிரவுண்ட் வாட்டர் இப்படி ஒரு சாயிலோட யாருமே பண்ணதுல நம்ம மட்டும்தான் இந்த மாதிரி லே அவுட்ஸ் அந்த மாதிரி பிளாட்ஸ் மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்களே நீங்க வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வாங்கணும் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் மட்டும் கிடையாது பக்கத்துல, அதாவது மணிகண்டத்துக்கு அடுத்த டைட்டில் பார்க் வரப்போகுது. டைட்டில் பார்க் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஒரு 6000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல டைட்டில் பார்க் வரப்போகுது. திருச்சியில் டைடல் பூங்கா அமைப்பதற்கான டெண்டர் அரசு கோரியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 1000 கோடி ரூபாய் பட்ஜெட்ல டைட்டில் பார்க் வரப்போகுது. அது இல்லாம அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா IBM வரப்போகுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா டாடா வரப்போகுது, டாடா கன்சல்டன்சி, TCS வரப்போகுது. எல்லாமே திருச்சியில வரப்போகுது. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். வரப்போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்ததுக்கு அப்புறம் அந்த சுத்தி உள்ள லேண்ட் வேல்யூ என்னன்னு உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பார்த்துட்டோம். நம்ம சென்னை கீழம்பாக்கம் பார்த்துட்டோம். ஏன்னா அது நிறைய மக்கள் வேணாம்னு சொன்னாங்க, ரொம்ப தூரமாக சொன்னாங்க. ஆனா இப்ப அங்க இல்ல, அங்க அவ்வளவு அபார்ட்மெண்ட்ஸ், அவ்வளவு வீடு, அவ்வளவு லேஅவுட்ஸ் வந்துருச்சு. விலையும் அதுக்கேற்ற மாதிரி ஏறிடுச்சு. ஸோ அது மாதிரிதான் ஏதோ இப்பயும் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம ஆல்ரெடி ஒன்று பார்த்துட்டோம், கீழம்பாக்கம் பார்த்துட்டோம். அதே மாதிரி இங்க திருச்சியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பிளாட்ஸ் லே அவுட்ஸ் நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கு, டைட்டில் பார்க் பக்கத்துல இருக்கு. எல்லாத்துக்குமே இது பக்கம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரும்பாலான காலேஜஸ் அண்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. எக்ஸாம்பிள் சொல்ல போனா சாரதான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படிதான் இருக்கு. இந்திரா கணேசன் மெடிக்கல் காலேஜ் இங்க தான் இருக்கு. முக்கியமா செல்லம்மாள் ஸ்கூல் இது 2 கிலோமீட்டர் தான் இருக்கு. இது பக்கத்துல உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்கு. ஹாஸ்பிட்டல் இருக்கு, உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு, உங்களுக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு, காலேஜஸ் இருக்கு, யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இதுல இல்லாத விஷயங்களே இல்லைன்னு கிடையாது. ஏன்னா என்ன சொல்றதுக்கு நிறைய இருக்கு. IIITன்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்கு, இன்ஸ்டியூட். இந்தியாவிலே கிட்டத்தட்ட ஒரு 16 காலேஜ் தான் இருக்கு. அதுல ஒரு காலேஜ் பக்கத்துல இருக்கு. இங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் லொகேஷன் அமைஞ்சிருக்கு. செல்லம்மாள் ஸ்கூல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வெறும் 2 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. சாரான் இன்ஜினியரிங் காலேஜ் வெறும் 3 கிலோமீட்டர்ல அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேல ஒரு லே அவுட்டை சுத்தி இவ்வளவு ஃபெசிலிட்டிஸோட யாரும் இந்த மாதிரி சைட் எந்த லொகேஷன்ல யாரும் பண்ணதில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அவ்வளோ ஃபெசிலிட்டி பண்ணிருக்கோம். நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இன்னும் ஒர்க் முழுசா முடியல. கம்மிங் 12th சைட் ஓப்பனிங். ஸோ மக்களே உங்களுக்கு சைட்டு வேணும், இந்த பிளாட் வேணும் அப்படின்னா உடனே ஸ்கிரீன்ல 3 நம்பருக்கு கால் பண்ணுங்க, சைட் பண்ணுங்க, உங்க பிளாட்ஸை நீங்க புக் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, இது உங்கள் வீட்டு. பாய், வணக்கம், நன்றி. ஒலிம்பிக் ட்ரைனிங் அகாடமி, இது எல்லாம் அமைய இருக்கும் பஞ்சப்பூர் திருச்சியில. இன்வெஸ்ட் பண்ணாம எங்க பண்ண போறீங்க? பஞ்சப்பூர் ஒரு 6 மாசமா திருச்சியில எங்க பார்த்தாலும் இந்த பேர் பரபரப்பு அடிபடுது.
திருச்சியில நிலத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற எல்லார் மனசுலயும் இருக்கிற ஐடியல் ஏரியா இந்த பஞ்சப்பூர் தான். நான் மக்கள் இந்த அளவுக்கு பஞ்சப்பூரை நோக்கி படையிருக்கு காரணம் வேற ஒண்ணும் இல்லைங்க. திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற பஞ்சப்பூர்ல மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்தை போல திருச்சியில விமான நிலையத்துக்கு நிகரான தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய போறதுதான் காரணம் அப்படின்னு பேசுகிறாங்க. இது தெரியாம போச்சு. இது என்ன பிரமாதம்? இதோட ஸ்பெஷலிட்டி ஒண்ணு இருக்கு. ஒலிம்பிக் அகாடமி, டைடன் பார்க், லூடோ மாலு, கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் கோயம்புத்தூர் நம்ம திருச்சிக்கு திருச்சி ட்ரேட் சென்டர்ல கவர்மெண்டோட ஒட்டுமொத்த போக்கஸும் பஞ்சப்பூர்ல இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல இது பஞ்சப்பூரா இல்ல சிங்கப்பூரா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆக போறோம்.